வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம திருமண பொருத்தம் இப்போ என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப இடங்களில் நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்குறோம். அது நட்சத்திர பொருத்தங்கள் 10க்கு 10 பொருத்தங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. பொருத்தமே இல்லைங்க, அதமத்தில் இருக்குது 4 பொருத்தம் 3 பொருத்தம் இருக்குது, அப்படி சேர்த்தும் நல்லா இருக்காங்க. சரி, மெயினா இப்ப நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்க்கணுமா, வேற ஏதாவது நம்ம பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பா வேற ஒரு விஷயம் கண்டிப்பாக திருமண பொருத்தத்துல இருக்கு. நம்ம எல்லோருமே என்ன செய்யறோம், ஆண் வீட்டுல பிள்ளை வீட்டுல இருந்தாலும் சரி, பெண் வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரம் சேருமான்னு பாருங்க, இதைத்தான் நம்ம இங்க கொண்டு போய் வைக்கிறோம் ஒரு ஜோதிடர்கிட்ட. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க ஒரு பெண்ணுக்கோ இல்ல பயலுக்கோ வரன்னு தெரியுது அப்படின்னா முதல்ல உங்க ஜோசியர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது, நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க முதல்ல கேளுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க முதல்ல கேட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு முழுமையான பலன் கிடைச்சிருங்க. அதுக்கப்புறம் நட்சத்திரம் இந்த 3 பொருத்தம் இருந்தா கூட நீங்க சேர்க்கலாம். ரச்சி மெயினா பாத்துக்கிறணும். ரச்சினே 6 வகை ரச்சி இருக்குங்க, அதுக்கு நான் தனியா வீடியோ போறேன். ரச்சினா எந்த ரச்சி, எது சம்பந்தப்பட்ட ரச்சி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ அதையும் மீறி ஒரு பொருத்தம் இருக்கு. இதுதாங்க வாழ்க்கையில அந்யுன்யமா அவங்களுடைய வாழ்க்கையில தாம்பத்திய உறவும் சரி, வாழ்க்கையும் சரி, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம பாசமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா ராசிங்கிறது எண்ணம், சந்திரன் மனசுக்காரன் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் சம்பந்தம், உயிர் சம்பந்தம், ஒரு உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணம் இந்த பொருத்தம். அதாவது ஒரு சின்ன வழினாலும் கணவனுக்கு மனைவியால் தாங்கிக் கொள்ள முடியாது, அது மனைவிக்கு ஏதாவது ஒரு சின்ன கணவரால் தாங்கி, அந்த மாதிரி ஒரு பாசம் அந்த தொடர்பு வரும். இந்த லக்கணத்தை நீங்க பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா இதுல நீங்க 11 பொருத்தம் வச்சுட்டீங்க, சேர்த்துட்டீங்க. ஆனா பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்ப ஆணுடைய ஜாதகத்துல ஒருத்தருக்கு மகர லக்கணம், ஆணுடைய ஜாதகம் இது. அப்போ நம்ம ஒரே கட்டம் தான் போட்டிருக்கோம், குழம்ப தேவையில்லை. இங்க பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்கணம், ஆணுடைய ஜாதகத்துல ஒரு ஜாதகம் வந்திருக்கு, அவருக்கு மகர லக்கணம். நம்ம ராசி இங்க நம்ம கொண்டு வரவே இல்லை, சரிங்களா? ராசியை நம்ம கொண்டு வரவே இல்லை. அதே போல பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்துல துலா லக்கணம். இந்த 2 பேருடைய லக்கணமும் முதல்ல பொருந்துமா அப்படின்னு பார்த்தா நட்பு லக்கணம் தாங்க. சரி, சேர்க்கலாமே. ஆனா அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. நம்ம இது டக்கு நம்ம சேர்த்துடக்கூடாது. இங்க நமக்கு 11 பொருத்தம் வந்துருச்சு, நட்சத்திரப்படி பார்த்து ஒரு 11 பொருத்தம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. இந்த 11 பொருத்தம் இருந்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கேள்வி இல்லை, அதற்கும் மேல இருக்கு. நீ பொருத்தமே நீங்க பார்க்க தேவையில்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்க பார்த்தா 10 பொருத்தம், ஒரு பொருத்தம் 2 பொருத்தம் இருந்தா கூட சேர்த்துடலாங்க. அதமாங்க ரச்சி இருக்கு, மெயினா ரச்சி நம்ம வச்சுக்கிறோம் பார்க்கணும். மற்றபடி வசியமோ மகேந்திர பொருத்தமோ யோனியோ எதுவுமே நம்ம பார்க்க, யோனி இல்லைங்க, கழுத்து பொருத்தம் பயப்படுறாங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இதுக்கு மெயினா எல்லாத்துக்கும் முழு பவர் கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இப்ப 11 பொருத்தம் இருந்தும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய லக்கணத்தை நம்ம பார்க்கிறோம். லக்கணம் நட்பாக இருந்தாலும் பிரச்சனை வருது. அப்ப இந்த பிரச்சனை எதனால வந்தது அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு பொருத்தம் பார்க்கும் போது லக்கணம் மகர லக்கணம், ஆணுடைய லக்கணம். இந்த மகர லக்கணம் வாங்கிய பிள்ளை என்ன அப்படின்னா திருவோணங்க, திருவோணம். அப்ப இந்த லக்கணம் வாங்கின பிள்ளை திருவோணம் ஆணுடைய ஜாதகத்துல. சரி, இது பெண்ணோ ஆணோ இருக்கட்டும், ஆனா ஆணுடைய நம்ம சொல்லும் போது ஒரு புரிதலுக்கு வேணும் இல்லையா, ஆணுடைய ஜாதகத்துல. அப்ப பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது பெண்ணுடைய துலா லக்கணம் இருக்கு. இந்த லக்கணம் புள்ளி வாங்கிய நட்சத்திரம் சுவாதி. சரி, இப்ப இங்க நான் சொல்லும் போதே உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், 11 பொருத்தம் இருந்துச்சு, நம்ம சேர்க்கலாம். 10க்கு 10 இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம சேர்க்கலாங்கிறது நட்சத்திரப்படி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 11 10க்கு 10 இருந்தாலும் சேர்க்க கூடாதுங்கிறது. எங்க பாருங்க, இங்க லக்கண புள்ளி என்ன, திருவோணம். லக்கணம் தான் ஒரு உயிர், உடலுக்கும் உயிரும் சம்பந்தப்பட்ட விஷயம் லக்கணம். அப்ப லக்கணத்துடைய புள்ளி தான் திருவோணம். இது சந்திரனுடைய பிள்ளையை வாங்கியிருக்காரு. அப்ப சந்திரன் எப்படி ஒரு ஜாதத்துல பலமா இருக்காரோ அதே போல இவர் இயங்குவார். சரி, இந்த பெண்ணுடைய லக்கணம் துலா லக்கணம், லக்கண புள்ளி வாங்கிய நட்சத்திரம் சுவாதி. இவங்க 2 பேரையும் சேர்த்தா என்ன ஆகும்?
என்ன ஆகும்? இப்ப இதவே நீங்க நட்சத்திரத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா திருவோணத்திற்கும் சுவாதிக்கும் ரச்சி தட்டும், சந்திரனுக்கும் ராகுக்கும் ரச்சி தட்டும். அப்ப லக்கண புள்ளியையே நம்ம பார்க்கறது கிடையாது. இப்ப 11 பொருத்தம் நமக்கு 10க்கு 10 பொருத்தம் சேர்ந்துருச்சு. ஆனா இங்க உள்ள பார்க்கும்போது சேரல. அப்ப இவங்களை சேர்த்தா என்ன நடக்கும்? பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கை சுகம் இருக்காது, இதால பிரச்சனைகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் என்ன செய்யும்? விவாகரத்து, அதாவது பிரிவு ஏற்படும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயம். பிரச்சனை ஏற்படும். சரிங்க, நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம், பிரச்சனைகள் இருக்கு, நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல லக்கண புள்ளி பரிவர்த்தனை பகையா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிறோங்க. இது தீவிரமான பகை. அதைத்தான் நான் முன்னாடி போட்டேன். கிரகத்துல சிறு சிறு பகைகள் இருக்கும், அதுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த சண்டைகள் வந்துடும், அப்புறம் சேர்ந்துப்பாங்க. இது பிரிவினையை ஏற்படுத்தும். 11 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, 1 மாசம் கூட ஆகல, 2 மாசம் கூட ஆகல, தேவையில்லாத பிரச்சனை, சின்ன விஷயம்தான். கோர்ட்டு கேஸு போலீஸ்னு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு நிம்மதியெல்லாம் போய் பிரச்சனையில நிற்கக்கூடிய அமைப்பும் இப்படிப்பட்ட லக்கண புள்ளி பரிவர்த்தனைகள் தோஷமா இருக்கும்போது நம்ம சேர்க்கப்படாது. இதுல நான் என்கிட்ட வரவங்கிட்ட ரொம்ப கவனமா பார்க்கக்கூடிய விஷயம் இதான். தசாபுத்தி எது வேணுமாலும் நடக்கட்டும், லக்கணம் புள்ளி கரெக்டா. இப்ப பாருங்க, இப்ப இது இதே லக்கணம் திருவோணம் வாங்கல, இதே லக்கணம் இங்க என்ன ஆகுது? உத்திராடம் புள்ளி வாங்கிருச்சு. இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல விஷாகம் வாங்கிருச்சு. அப்போ சூரியன் லக்கண புள்ளியாக ஆணுக்கும் பெண்ணுக்கு லக்கண புள்ளி குருவாகும் வந்ததால் பொருத்தம் இங்க இல்லை. 10க்கு 4 பொருத்தம், கழுத்து பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். பொருத்தம் இல்லைன்னு சொல்லி விட்டு போயிடக்கூடாது. இங்க லக்கண பரிவர்த்தனை நட்பாகி விட்டது. இவர்கள் உயிருக்கு உயிராக உடலுக்கு உடலாக அன்போடு பரிவர்த்தனையாக இருப்பார்கள். இதாங்க மெயினா பொருத்தம் பார்க்கறதுக்கு. இந்த பொருத்தங்களை பெரும்பாலும் பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு நட்சத்திர பொருத்தம் டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. என்கிட்ட வரவங்கிட்ட மெயினா பார்க்கக்கூடியது இதுதான். நம்ம ஒன்னால நிலைமையில தான் எல்லாருமே இருக்காங்க தெய்வான கிரகத்தால. லக்கண புள்ளி நீங்க எங்கே நீங்க ஒரு ஆண் பிள்ளைக்கு வரன் பார்க்க போறீங்க, இல்லை ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கீங்க, நீங்க பொருத்தம் வருது, வரன் ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜோதிடத்தை போய் முதல்ல ராசி நட்சத்திரத்தை விட்டுருங்க. இவங்களுடைய 2 பேருடைய லக்கண பிள்ளி நட்சத்திரம் நட்பா இருக்கா பகையா இருக்கு அது மட்டும் கேளுங்க. அப்போ இதுக்கு கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை ஆர்எஸ்கோப் போடணும். சில ஜாதகத்துல லக்கண புள்ளி காட்டும், சில ஜாதகத்துல காட்டாது. அப்ப நம்ம திருப்பி டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு, இப்ப நான் பார்க்கறது அப்படிதான் பார்ப்பேன். டேட் ஆஃப் பர்த் நீங்க என்னதான் கொண்டு வந்தாலும் என்னுடைய சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்து அந்த புள்ளி சரியா இருக்கா, அது எத்தனை பாகையில இருக்கு, இவ்வளவு ரொம்ப விஷயம் இருக்கு. நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுற மாதிரி சுருக்கமா சொல்லியிருக்கேன். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க ஒரு ஜோஷியர். என்கிட்ட ஒரு விஷயம் பொருத்தமே இல்லைங்க, கழுத்து பொருத்தம் இல்லையா, யோனி பொருத்தம் இல்லையா, சேர்க்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களை பார்க்கும்போது இது போல நட்பு, நல்ல நட்பான ஒரு லக்கண புள்ளி சேரும்போது பிரிவினைக்கு வாய்ப்பே இல்லை, பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை. இங்கு ஒன்று சேர்ந்து விட்ட தண்ணியோட கலந்துருச்சு. இதை எப்படி பிரிக்க முடியும்? தண்ணி எண்ணெயோட கலந்தாதான் அது பிரிஞ்சு இருக்கிறது நம்மளுக்கு காட்டும். ஆனா தண்ணியோடு சேரும்போது அந்த லக்கண புள்ளி பரிவர்த்தனை இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிக்க முடியாத ஒரு இணைப்பை சேர்த்து விடுகிறது. அப்ப நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் அவசியம் கிடையாதுங்க. சரியா? நட்சத்திர பொருத்தம் கம்மியா இருக்குன்னா நீங்க இதை பார்த்துறாங்க. முதல்ல இதை பார்த்துட்டு நட்சத்திரத்துக்குள்ள போங்க. கண்டிப்பாக முழுமையான உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி, இந்த போல பார்த்து போனீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக நீண்ட வருடம் பேரம் பேத்தி குழந்தைகள் எல்லா சந்தோஷங்களையும் கண்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் நடக்கும். பிரிவினை பிரச்சனை அது மாதிரி எதுவும் வராது உங்களுக்குள்ள. லக்கண பரிவர்த்தனை ரொம்ப 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 முக்கியமானதுங்க.
சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்பொழுது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர்.